எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கிறவங்களுக்கும் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸா, டின்னரா, ஏன் நமக்கு மிட் நைட்டில் பசிச்சா கூட ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது நூடுல்ஸ் தான். நூடுல்ஸ்னாவே ஜங்க் ஃபுட்டுன்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். இந்த வீடியோவில் நம்ம எந்த நூடுல்ஸ் நல்லது, அதை எப்படி சமைக்கலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்லட் நூடுல்ஸ் 100 கிராம், ஹக்கா நூடுல்ஸ் 100 கிராம், 1 கப் கேரட், 1 கப் கேபேஜ், 2 க்ரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், 4 பல் பூண்டு, ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சலி ஆயில், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர், சால்ட் தேவையான அளவு. இப்போ இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே நூடுல்ஸ் இருக்குது. இந்த நூடுல்ஸ் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா 20th செஞ்சுரியில் ஹக்கா பீப்புள்ஸ் கொல்கத்தாக்கு மைக்ரேட் ஆகி வரும்போது தான் இந்த ஹக்கா நூடுல்ஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. எப்போவுமே நூடுல்ஸை வேக வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வேக வைக்கணும். நூடுல்ஸ் ரொம்ப குழையவும் கூடாது, அதே சமயத்தில் வேகாமலும் இருக்கக்கூடாது. நமக்கு கரெக்டான பதத்தில் நல்லா வெந்திருக்கு. நூடுல்ஸ்க்கு ஜிஞ்சலி ஆயில் யூஸ் பண்ணாதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக்கை நம்ம போட்டுடலாம். பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு கப் கேரட், 1 கப் கேபேஜ், உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரம் குக் ஆகும், அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸோட எல்லா சாஸுமே நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நூடுல்ஸில் டேஸ்ட் மேக்கர் கொடுப்பாங்க, பட் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் மேக்கரில் ப்ரிசர்வேட்டிவ், அடிக்டிவ்ஸ், கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்த்தி. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸை வச்சே நம்ம ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான நூடுல்ஸ் செய்யலாம். இப்போது நூடுல்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நூடுல்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணலாம். ஹக்கா நூடுல்ஸில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. இது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஹக்கா நூடுல்ஸ் மைதாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாட் குட் ஃபார் ஹெல்த், அதனால அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் மில்லட் நூடுல்ஸை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணி நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக்கையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம போன டைம் பண்ண அதே சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். மில்லட் நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும், அதனால உங்கள் டைஜஷன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மில்லட் நூடுல்ஸ் க்ளூட்டன் ஃப்ரீ, அதனால க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க மில்லட் நூடுல்ஸ் சாப்பிட்றது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரிஃபைன்ட் வீட் நூடுல்ஸை விட இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹக்கா நூடுல்ஸ் மைதாவில் பண்ணியிருக்காங்க, ஆனால் மில்லட் நூடுல்ஸ்
பேர்ல் மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், ஃபிங்கர் மில்லட்டில் செஞ்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹக்கா நூடுல்ஸ்க்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ஹக்கா நூடுல்ஸும் மில்லட் நூடுல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்லேயுமே நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நியூட்ரிட்டிவ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஹக்கா நூடுல்ஸில் ப்ரோட்டீன் 11.4 கிராம்ஸும் ஃபைபர் 10.7 கிராம்ஸும் இருக்குது. ஆனால் மில்லட் நூடுல்ஸில் ப்ரோட்டீன் 16.5 கிராம்ஸும் ஃபைபர் 16.7 கிராம்ஸும் இருக்குது. உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.